ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நாவல் பழ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நாவல் பழம் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமும் நாவல் பழத்தை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிரேப் ஜூஸோட டேஸ்ட் தான் வரும். என்ன நாவல் பழத்துக்கு உண்டான அந்த துவர்ப்பு வந்து கண்டிப்பாக இந்த ஜூஸில் இருக்கும். அதை நம்மளால் எவ்வளோ சுகர் போட்டாலும் நம்மளால் எடுக்க முடியாது. அதுதான் இந்த ஃப்ரூட் ஜூஸோட டேஸ்ட்டுக்கான ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இப்போ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் கொஞ்சம் நாவல் பழம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நாட்டு நாவல் பழம், மீதி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின ஹைப்ரிட் நாவல் பழம். ஸோ எந்த நாவல் பழம் வாங்கினாலும் அதை ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டு கொஞ்சம் அலசிடுங்க. ஏன்னா நாவல் பழம் பார்த்திங்கன்னா நிறைய நெட்டு வச்சு எடுப்பாங்க, நிறைய பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது தான் எடுப்பாங்க. ஸோ சுத்தமாக நம்ம கல்லுப்பு போட்டு இதை கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பழங்களில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம இதை ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த விதைகளை நம்ம காய வச்சு பொடி பண்ணி தண்ணியில் கலந்து குடித்தா சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்லா சுகர் கம்மியாகும். ஆனால் நம்ம இப்போ இந்த ஜூஸில் விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். நான் இதுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சாதாரண சுகர், ஒயிட் சுகரை விட இதுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டை இந்த ஜூஸ்க்கு கொடுக்கும். ஏன்னா இதில் இந்த துவர்ப்பு இருக்கிறதுனால நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்காம இதை நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா தோல் சரியாக அரைப்படாது. அதனால் வேணால் தண்ணி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜூஸுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம நாவல் பழத்தை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாவல் பழத்தில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு பெரிய தட்டாக எடுத்து அதில் நம்மளுடைய பழங்கள் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டைரக்ட் சன்னில் நீங்கள் நல்லா உலர்த்தணும். ஒரு 2-3 டேஸ் ஆச்சுன்னா அது நல்லா சுண்டி சின்னதாக ட்ரை கிரேப்ஸ் அளவுக்கு ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சோண்டு சின்னதாக ஆகிடும். கிரேப்ஸ் மாதிரியே, ட்ரை கிரேப்ஸ் மாதிரியே ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இதில் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் இதில் ஏதாவது ஒன்றில் ஃபங்கஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா சன்னில் ட்ரை பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது இந்த மாதிரி 1 வீக் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.